அண்ணாமலை சொன்ன பொய்கள் 22. NDPS சட்டம். NDPS சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 2022, 2023 மற்றும் 2024 ஆகிய 3 ஆண்டுகளில் 1172 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று எக்ஸ் பக்கத்தில் 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி பதிவிட்டிருந்தார் அண்ணாமலை. NDPS சட்டம் என்றால் போதைப் பொருள் மற்றும் மனநோய் பொருள்கள் சட்டம் என்று பொருள். இந்த சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 2022, 2023 மற்றும் 2024 ஆகிய 3 ஆண்டுகளில் 31,946 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 48,698 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று தமிழ்நாடு காவல்துறை விளக்கமளித்தது. ஆனால் NDPS சட்டத்தின் கீழ் 2022 முதல் 2024 வரை 1122 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறியது பொய். NDPS சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை அண்ணாமலை கூறியதை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது. 2022 முதல் 2024 வரை 3 ஆண்டுகளில் 1122 பேர் மட்டுமே கைது என அண்ணாமலை சொல்கிறார். ஆனால் உண்மையில் அந்த 3 ஆண்டுகளில் கைதானவர்களின் எண்ணிக்கை 48,698 பேர், அதாவது 45,576 பேர் வேறுபாடு இருந்தது.